30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. நம்ம ஆல்வேஸ் சிஎஸ்கே ப்ரோ, சிஎஸ்கே பரம்பரை ப்ரோ. நாங்கள் சிஎஸ்கே தான் ப்ரோ எப்பயுமே. சிஎஸ்கே இந்த வருஷம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கே தான் கப்பு பார்ப்போம் ப்ரோ. நான் வந்து ஆர்சிபி ஃபேனு. என் கமானோட கழுவி கூட ஊற்றலாம். எனக்கு வந்து எங்கள் டீம் ஜெயிக்கணும் தான் ஆசை. சிஎஸ்கேனா தோனி ப்ரோ. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஹெட் இருக்கும். ஆர்சிபி நான் ஃபேனு, சரிங்களா? அதனால் எனக்கு விராட் கோலி பிடிக்கும். அதனால் நான் ஆர்சிபி பற்றி தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு அவங்க பிடிக்கும், அவங்க சொல்லிக்குவோம். டு பி எல்லாரும் சிஎஸ்கே மும்பைன்னு சொல்லுவாங்க. நானும் சென்னை ஃபேன். ஐ எம் டயர் ஃபேன் ஆஃப் சிஎஸ்கே as well. இப்போ சிஎஸ்கேக்கு யங் பிளட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் சூப்பராக பிளண்டாக நல்ல சேலஞ்ச் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் எல்லா வேர்ல்ட் கப் T20 கேப்டன்ஸ் வச்சுருக்காங்க. சிஎஸ்கே மும்பை தான் மோஸ்ட்லி இது இருக்கும். பட் ஆர்சிபியும் ஒரு நல்ல ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று சொல்கிறேன். கிங்ஸ் 11 பஞ்சாப் அவங்க சைலண்ட்டாக என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸே ஒரு க்ரூம் பண்ணி ஒரு 11 பீஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸும் வந்திருக்காங்க. திஸ் டைம் தே லுக் ரியலி ஃபார்மிடபிள். அந்த ஒரு டீம் எல்லா டீமையும் சர்ப்ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் மை ஹார்ட் கோஸ் டு சிஎஸ்கே. பிரெயின் பஞ்சாப்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு எம்ஐக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து டிசி சப்போர்ட் பண்ணுறேன். டெல்லிக்கு இந்த வருஷம் ஸ்குவாடு சூப்பராக இருக்குது. கரெக்டான டாக்டிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரில் ஏசுலோட் ஃபுல் சீசன் அவைலபிலிட்டி இருந்தால் மேபி ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ஆன் த டே செமிஃபைனல் ஃபைனல் ஆன் த டே என்ன நடக்குதோ அதுதான். ஆனால் எனக்கு மேட்ச் பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கும்ன்றது நல்லா தான் சொன்னேன். மேட்ச் பார்த்து யார் வின் பண்ணுவா பார்த்துக்கலாம். எனக்கு வந்து சிஎஸ்கே வின் ஆகணும்னு ஆசை. ஆனால் வந்து வின் ஆகும், கன்ஃபார்ம் ஆகணும். அது பாகர் ஆகிடும். தோனி அதை பற்றி அவர் வந்து ஃபார்மில் இருந்தார். இப்போ வந்து ஃபார்மில் இல்லை. ஆனால் ஃபார்மில் இல்லைனா கிரிக்கெட்டில் வாங்கி ஆடலாலும் ஆனால் வந்து டீம் வாங்கி நடத்துறாரு. அந்த கட்டணம் நடத்துறாரு. ஆனால் வந்து ஆட முடியல வேலை. அதை வச்சு சஞ்சு சாம்சன் வந்து நல்ல பிளேயர் தான். அவர் இது மாதிரி ஆர்ஆரில் இருந்தார். எஞ்சி ஓப்பனிங் இறக்கி விட்டாருன்னா நல்லா அடிப்பார். இந்த ஐபிஎல்லில் வந்து இந்த வாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் டைம் வந்து பெங்களூர் ஜெயிச்சுது ஆர்சிபி. இத்தனை வருஷமாக நம்பிக்கை வச்சு கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு ப்ராப்ளமாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வாட்டி நம்ம தொடர்ந்து எல்லாம் ஜெயிச்ச டீமே ஜெயிக்காமல் யாரா புதுசாக டீம் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். இதான் பல்ஸாக இந்த வாட்டி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஜெயிச்ச டீமே ஜெயிச்சிருந்தாலும் அது ஒரு இதாக இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும்ல. சரி பார்ப்போம், டஃப்பு கொடுக்கட்டும். சென்னை ஜெயிக்கணும்னு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். போவாங்க, பார்ப்போம். இந்த வாட்டி ஆனால் பயங்கர டஃப்பாக தான் இருக்குது இந்த வாட்டியும் டீம். சிஎஸ்கே தானே, ஏன்னா சிஎஸ்கே ஃபேனு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், சார்பட்டா பரம்பரை படத்தில் சொல்லுவார் பாருங்க, அதை வின் பண்ணிவிட்டு கப்பு அடிச்சுட்டு 6வது கப்பு அடிச்சுட்டு நம்ம தாண்டா 5வது, இதுக்கு மேலே 6 கப்பு நம்ம எவனுக்கிட்டே இல்லைடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உயிர் போனால் போதும்னு பாருங்க இந்த சார்பட்டல். அந்த மாதிரி ஒரு மோட்டில் இருக்கிறோம். இந்த 6வது கப்பை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவன் தோனி ரிட்டையர் ஆகிட்டார்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் வெயிட்டிங்கு. ரொம்ப வெறியில் இருக்கிறோம். உண்மைதானே, அவர் 60 வயசில் 70 வயசுனாலும் வந்து எங்களுக்கு அவர் ஸ்டேடியத்துக்கு வந்துட்டு போனால் போதும். இப்போ நாங்களாம் வந்து இந்த இன்னமும் ஐபிஎல் பார்க்குறோன்னா காரணம் ஒன்று தோனிக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் மேட்சே பெருசாலாம் பார்க்குறதில்ல. ஒன்லி இந்த ஐசிசி வேர்ல்டு கப் தான் பார்க்குறோம். அது என்றைக்கு தோனி ரிட்டையர்மெண்ட்டு அதில் வந்து பெருசாக பார்க்குறதே இல்லை. ஏன்னா யாரோ வராங்க போகிறாங்க, நம்மளுக்கு தோனி தான். தோனி தவிர்த்து வேறு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை கேட்டால் ஆன்டி இண்டியன்னு உனக்கு வந்து டீம் மேலே பாசம் இல்லை, தோனி மேலே தான் பாசம் அப்படின்றாங்க. அதனால் விசில் போடுங்க, தோனிக்கு விசில் போடுங்க இந்த வாட்டி. சிஎஸ்கோட பலம் ஓப்பனிங் பேட். சிஎஸ்கோட பெரிய பலம் வந்து தேர் யங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆயுஷ் மாத்ரே, டோலன் பிரெவிஸ் அண்ட் அரோன் சேட்டா புதுசாக வந்திருக்காரு வேர்ல்ட் கப் இன்னிங்ஸோட. சேட்டா, ருத்ராஜ் பேட்டிங் டாப் 7 செம்ம ஸ்ட்ராங்காக ஃபார்மிடபுளாக இருக்குது. ஆனால் வந்து போலிங் வந்து ஆன் பேப்பர் வீக்காக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு தோனி மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயினோட ஒரு சாதாரண போலரை கூட ஒரு சாம்பியன் ஆக்குவார். ஏன்னா சிஎஸ்கே ஆக்சுவலி பேட்டிங் ஆர்டர் டாப் 5-6 வந்து கன்னாக இருக்குது. ஸோ இப்போ நேற்றுக்கு வர கைகோடும் சாம்சன் தான் ஓப்பனிங் சொல்லிட்டாங்க. ஸோ ஓப்பனிங் 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. பவுலர் பவர் பிளேயில் போகிறது கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 2 பேர் டிஃப்ரெண்ட் லென்த்தில் ஆடுவாங்க. பட் பேட்டிங் பக்காவாக இருக்குது. 6-7 வரைக்கும் ஆக்சுவலி தோனி இம்பாக்ட் பிளேயராக தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங்கில் தான் இப்போ ஆக்சுவலி பிரச்சனையே. டெத் ஓவர் யார் போட போகிறாங்க, எல்லிஸும் ரூல் அவுட் ஆனதால் டெத் ஓவர் போகிறதுக்கு யாருன்னு தெரில. ஃபாரின் காம்பினேஷன் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில. இன்னொன்று நூர் அகமது வந்து அட்டாக்கிங் ஸ்பின்னர், அவருக்கு இன்னொரு சைடில் இப்போ ஜடேஜா மாதிரி ஒரு ஆள் வந்து டிஃபென்சிவாக போடணும். இப்போ பிரசாந்த் இவர் எடுத்திருக்காங்க. அவர் எந்தளவுக்கு ஃபஸ்ட் சீசன் இது தான், எந்தளவுக்கு அவர் பண்ண போகிறாருன்னு தெரில. பட் ஆக்சுவலி பேட்டிங் நல்லா இருக்குது. பவுலிங் வந்து நம்ம ஒரு 2-3 மேட்ச் போனால் தான் தெரியும் பவுலிங் அவங்க எந்த காம்பினேஷன் ஆடுறாங்க, பவுலிங் எந்த அளவுக்கு. பவுலிங்கை பொறுத்த பவுலிங் நல்லா பண்ணாங்கன்னா குவாலிஃபை ஆவாங்க, பவுலிங் நல்லா பண்ணலன்னா கஷ்டம். அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். பவுலிங்கில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சிஎஸ்கே பலம் வந்து இதாட்டி சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பலம் தான்.
பலவீனம் வந்து ஜடேஜா அவர் வெளியே விட்டு போனது தான், அவ்வளோதான். சிஎஸ்கேவோட பலம் எப்பவுமே பேட்டிங்கு, கேப்டன்ஷிப்பு எல்லாமே. பலவீனம்னா எப்பவுமே போலிங் தான். அவங்க அந்த காலத்துலேருந்தே பும்ரா மாதிரி ஒருத்தரை வந்து இல்லாதது தான் வருத்தம். ஏன்னா நம்ம ஆளுங்க 230 ரன் அடிச்சா கூட ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. கடைசி ஓவரில் வந்து தான் நம்ம இதுவாகுது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் தலைவர் ஏதாவது ஒன்று பண்ணுவார். அவர் வந்து எப்படின்னா ஒரு கழுதையவே வந்து ட்ரெயின் பண்ணி புலியாக மாற்றக்கூடிய வல்லமை படுத்தியவர் தான் MS தோனி. அதனால எவ்வளோ பவுலர்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. பார்க்கலாம், ஒரு நல்ல பவுலருங்களை இறக்கி ஏதாவது பண்ணுவார். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.